பீகார் மாநில தேர்தலுடைய 2 கட்ட வாக்குப்பதிவுகளும் நிறைவடைந்திருக்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அதுக்கு பிறகு வெளிவந்தது. இந்த கருத்து கணிப்புகள்ல 10ல் 8 கருத்து கணிப்புகளும் என்டிஏ கூட்டணிக்கு சாதகமாக தங்களுடைய முடிவுகளை சொல்லி இருக்கிறாங்க. 130, 140, 160 வரைக்கும் சீட்டுகளை வாங்கி இவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறத இந்த கருத்து கணிப்புகள் சொல்கின்றன. உண்மையிலேயே கள நிலவரங்களைத்தான் இந்த கருத்து கணிப்புகள் பேசுகின்றனவா? இந்த கருத்து கணிப்புகளை நம்பலாமா? வேற என்னென்ன ஃபேக்டர் இந்த எலெக்ஷன்ல இருக்கு? மக்களுடைய மன ஓட்டம், எண்ண ஓட்டம், மக்கள் மத்தியில என்னென்ன விஷயங்கள் பேசு பொருளாக இருந்தது? எத்தனை சதவீதம் பெண்கள் இந்த எலெக்ஷன்ல அதிகப்படியாக ஓட் பண்ணியிருக்கிறாங்க ஆண்களை விடவும்? இதற்கு பின்னால என்ன தகிடத்தத்த வேலைகள் நடந்தது? அமித்ஷாவும் எலெக்ஷன் கமிஷனும் என்னென்ன வேலைகள் எல்லாம் பார்த்தாங்க? எல்லா விஷயங்களையும் இந்த எலெக்ஷனோட இந்த கருத்து கணிப்புகளோட நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியதாக இருக்கு. அதனுடைய அடிப்படையில தான் இந்த காணொலியில நம்ம பேசப்போம். பீகார் தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். அது இரு பெரும் கூட்டணிகளுக்கும் வாழ்வா சாவா அப்படிங்கிற போராட்டம். என்னன்னா, பீகார் மாநில தேர்தலுடைய வெற்றி இந்திய அரசியல்ல பல விஷயங்களை, பல திருப்பு முனைகளை நிகழ்த்தக்கூடும் அப்படின்னு சொல்லி பலரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. மகாகட்பந்தன் கூட்டணி, இந்தியா கூட்டணி வெற்றி பெறக்கூடிய பட்சத்துல இங்க அது வலுவாகும். தொடர்ந்து வரக்கூடிய மாநில தேர்தல்கள்ல ஒரு உத்வேகத்தை இந்தியா கூட்டணிக்கு இந்த பீகார் எலெக்ஷன் நிச்சயமாக வழங்கும், இதனுடைய வெற்றி. இன்னொன்று, இந்திய அரசியல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சியை வீழ்த்தக்கூடிய அளவிற்கு இதுல ஒரு பொறி இருக்கிறது. ஏற்கனவே நிதிஷ்குமார் அவர்கள் எங்க சாயலாம் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்துட்டு இருப்பார். எலெக்ஷன் நடக்கும் போதே அவருடைய மன ஓட்டம் அப்படிதான் இருக்கு. அவருடைய கடந்த கால வரலாறுகள் எல்லாம் அதைத்தான் சொல்லுது. அப்போ மகாகட்பந்தன் கூட்டணி பீகார்ல வெற்றி பெறக்கூடிய பட்சத்தில் நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் இந்த என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறக்கூடிய பட்சத்தில் இந்திய வரலாற்றிலே மிகப்பெரிய திருப்பு முனையாக அது அமையக்கூடும். பிஜேபியினுடைய ஆட்சி கவிழும். அதற்கான பல்வேறு விஷயங்கள் களத்தில் நடந்துட்டு இருக்கிறதாக அரசியல் ஆர்வலர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பப்பு யாதவ் அப்படிங்கிற ஒரு சுயேட்சை எம்பி பீகாரில் உள்ளவர், அவர் என்ன சொல்றாருன்னா, நிதிஷ்குமாருடைய சொந்த வீடு இந்தியா கூட்டணி, அவர் இந்தியா கூட்டணிக்குள்ளால வரணும், நிதிஷ்குமாரை ஏமாற்றக்கூடிய வேலையை பாஜக மோடி செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் சொல்றார். எந்த நேரமும் விபீஷணனை போல நிதிஷ்குமாருக்கு எதிராக பாஜகவினர் மாறுவார்கள், நிதிஷை ஏமாற்றக்கூடிய வேலையை பாஜக செய்துட்டு இருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அப்போ ஏற்கனவே களம் அதற்கு தயாராக இருக்கிறது. இதுல ஒரு வெற்றி கிடைச்சாச்சுன்னு சொன்னா இந்தியாவினுடைய இந்த அரசியல் போக்கே மாறக்கூடும் அப்படிங்கிறது தான் பலருடைய பார்வையாக இருக்கு. அப்போ இதுல வெற்றி பெற வேண்டியது பாஜகவினுடைய கட்டாயம். என்டிஏ கூட்டணிக்கு இது மிக முக்கியமான ஒரு எலெக்ஷன். எப்படி மகாகட்பந்தன் கூட்டணிக்கு இது முக்கியமோ அதை விட பல மடங்கு என்டிஏ கூட்டணிக்கு பீகார் எலெக்ஷன் ரொம்ப முக்கியமானது. இதனுடைய பின்னணியில் தான் நம்ம இந்த தேர்தலுக்கு பிறகான கருத்து கணிப்புகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதில் பல்வேறு கருத்து கணிப்புகள் ஏற்கனவே சொன்னதை போல என்டிஏ கூட்டணி தான் ஆட்சியை அமைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதற்கு அவர்கள் சாதகமாக சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த எலெக்ஷனுக்கு முன்னால் 10,000 ரூபாய் வீதம் இவர்கள் பெண்களுக்கு கொடுத்தாங்க. 1 கோடி பேருக்கு கொடுத்ததாக சொன்னாங்கல்ல, இது இவர்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பேசுகிறாங்க. ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் எத்தனை சதவீதம் பெண்கள் இந்த எலெக்ஷனில் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறத சொல்லலை, ஆண்களை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் இந்த கருத்து கணிப்புகளில் பெரும்பாலும் கருத்து கணிப்புகள் 65% மேற்பட்ட பெண்கள் இதில் வாக்களித்திருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, நிதிஷ்குமார், இந்த மோடியினுடைய தலைமையை பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள் நம்புகிறாங்க அப்படின்னு வேற ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. இப்போ இதெல்லாம் எப்படி நம்ம நம்பணும் அப்படிங்கிறது தெரியல. 2 கருத்து கணிப்புகள் நமக்கு தெரிஞ்சு
மகா கட்பந்தன் கூட்டணிக்கு சாதகமாக தங்களுடைய கருத்து கணிப்பை வந்து சொல்லியிருக்கு. அதில் ஒன்று News24 அவர்கள் சொல்லி இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னு சொன்னால், மகா கட்பந்தன் கூட்டணி 130 144 தொகுதிகளை வெல்லும். என்டிஏ கூட்டணியை பொறுத்தளவில் 95 109 தொகுதிகள் தான் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இன்னொன்று டிபி லைவ் அப்படிங்கிற ஒரு சேனல், அவர்கள் களத்தில் இறங்கி வேலை செஞ்சு அவர்களுடைய கருத்து கணிப்பை பேசுகிறாங்க. அந்த கருத்து கணிப்பில் மகா கட்பந்தன் கூட்டணி 130 144 வரை கிட்டத்தட்ட சேம் ஒரே மாதிரியான விஷயத்தை தான் அவங்களும் சொல்கிறாங்க. என்டிஏ கூட்டணிக்கு அதே மாதிரி 95 109 வரைக்கும் கிடைக்கும். மற்ற பார்ட்டிகளுக்கு வந்து 8 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய சேனலுடைய விவாதத்தின் போது அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னால், இளைஞர்கள் இந்த என்டிஏ கூட்டணிக்கு எதிராக கிளர்ந்து வந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, பெண்கள் அதிக அளவில் வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இங்கே வந்து கல்வி இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, ஆண்கள் வந்து வெளி மாநிலங்களுக்கு போய் வேலை செய்ய வேண்டியது இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு மன வெறுப்பை வந்து என்டிஏ கூட்டணிக்கு எதிராக உருவாக்கி இருக்கு மக்கள் மத்தியில். அதுதான் இந்த எலெக்ஷனில் மகா கட்பந்தன் கூட்டணிக்கு சார்பாக வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து பேசுகிறாங்க, அந்த சேனல்கள் பேசுகிறாங்க. இதை ஏற்கனவே இந்த பப்பு யாதவ் அப்படிங்கிற எம்பி, சுயேட்சை எம்பி, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கருத்து கணிப்புகளை நான் புறக்கணிக்கிறேன். மக்களுடைய மனநிலை இவங்க சொல்கிற மாதிரி இல்லை. மக்களுடைய மனநிலை மகா கட்பந்தன் கூட்டணிக்கு சாதகமாக இருக்கு. கள நிலவரம் அதுதான். இங்கே இருக்கக்கூடிய ஊழல்னா மகா ஊழல். 12 பாலங்கள் நொறுங்கி விழுந்திருக்கு, புதிதாக கட்டப்பட்ட பாலங்கள். அப்போ எந்த அளவுக்கு ஊழல் இங்கே மலிஞ்சு போயிருக்கு அப்படிங்கிறத மக்கள் நேரடியாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வேலைவாய்ப்பு இல்லை, சுகாதாரம் சுத்தமாக இல்லை, மருத்துவமனைகள் இல்லை, கல்வி இல்லை. இது எல்லா விஷயத்திற்காகவும் மக்கள் ஏங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 20 வருடமாக மக்கள் ரொம்பவும் வதைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் களத்தில் இருக்கக்கூடிய உண்மையான நிலையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், இந்த என்டிஏ கூட்டணியை சார்ந்தவர்களுக்கு மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு அங்கே கொடுத்துறாங்க. செருப்பு மாலை போட்டது, அடித்து விரட்டினது, துணை முதல்வருக்கே எந்த அளவுக்கு சாணி வீச்சு நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு துணை முதல்வர் மீதே இந்த அளவுக்கு வெறுப்புலையும் கோபத்திலையும் மக்கள் இருக்காங்கன்னு சொன்னால், உண்மையிலேயே கள நிலவரம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அதாவது ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏ வந்து தாக்கிடலாம், அடிச்சிடலாம், இல்லைன்னா வந்து வெறுப்பு பேச்சு பேசிடலாம், கேள்விகள் கேட்கலாம். ஆனால் ஒரு துணை முதல்வர்கிட்ட இந்த மாதிரியான விஷயங்களை நடத்தணும்னு சொன்னால் அதற்கு ஒரு தைரியம் வேண்டும். அவ்வளோ வெறுப்பில் அந்த மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இதில் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்குது. இன்னொன்று, இந்த என்டிஏக்கு சாதகமான இந்த கருத்து கணிப்புகள் அமித்ஷா அவர்களுடைய மனநிலையை, எண்ண ஓட்டத்தை வெளிப்படுத்துதா அப்படிங்கிற கேள்வியும் நமக்குள்ளால இருக்குது. பல நேரங்களில் கருத்து கணிப்புகளுக்கு எதிராக வந்து ரிசல்ட் வந்து பல தேர்தல்கள்லையும் வந்திருக்கு. அது நம்ம ஹரியானாவில் பார்த்தோம். அது மாதிரி இந்தியாவினுடைய பாராளுமன்ற எலெக்ஷனில் 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வந்து அவங்க வாங்குவாங்க அப்படின்னாங்க. அறுதி பெரும்பான்மையே கடைசியில் அவர்களுக்கு இல்லை. நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடையும் சேர்த்துக்கிட்டு தான் அவங்களுடைய ஆட்சி இப்போ ஓடிட்டுருக்கு. அந்த ஆட்சியே வந்து ஒரு ஆட்டோ மாதிரி தான். 3 சக்கரம், ஒரு சக்கரம் வந்து பிஜேபி, மற்ற 2 சக்கரம் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும். இந்த சக்கரத்தில் எந்த சக்கரம் பஞ்சர் ஆனாலும் இந்த ஆட்சி வந்து கவிழ்ந்து விழும், அதுதான் நிலைமை. அப்போ இந்த ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு பல சூத்திர வேலைகளும் அமித்ஷா அவர்கள் செஞ்சிட்ருக்கார். மௌரியா ஹோட்டலில் பாட்னாவில் தங்கி இருந்ததெல்லாம் தெரியும். அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கு. எல்லாத்தையும் சுற்றி டேப்பு போட்டு மூடி வச்சுருக்கிறாங்க. யார் வாராங்க யார் போகிறாங்க அப்படிங்கிறது தெரியக்கூடாது. பீகாரினுடைய தலைமைச் செயலகத்தில் முதல்வர் அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் வந்து போகிறாங்க. எலெக்ஷன் கமிஷனுடைய அதிகாரிகள்லாம் வந்து போகிறாங்க.
அங்கங்கே அந்த சிசிடிவி கேமராக்கள் வந்து ஆஃப் ஆகுது. இவிஎம் மிஷின்கள் பாதுகாத்து வச்சிருக்கக்கூடிய இடத்துல திடீர்னு கரண்ட் போகுது. திடீர்னு உள்ளாலேருந்து ஒரு ட்ரக் வெளியாகுது. விவிபேட்டுகளுடைய அந்த ரெசிப்ட் எல்லாம் வந்து சாலையில் கொட்டப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காவல்துறை கம்பெனிகள் எல்லாம் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்லேருந்து இறக்கப்பட்டிருக்கு. ஐஏஎஸ் கலெக்டர்களாக இருக்கிறவங்க, அதிகாரிகளாக இங்கே வந்து வேலை பார்க்குறவங்க பெரும்பாலும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை சார்ந்தவர்கள். அப்போது நமக்கு தெரியாத, நம்ம யாருமே பேசாத ஒரு விஷயம் பின்னால் நடந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு எண்ண தோன்றுகிறது. இந்த சதவீத வெற்றியை நாம் பெறுவதற்கு என்ன செய்யணுமோ அந்த வேலைகளை செய்யணும் அப்படிங்கிற உத்தரவின் பேரில் அமித்ஷா அவர்களுடைய சொற்களை கேட்டு இந்த ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்கான வேலைகளை, சூத்திரங்களை, தந்திரங்களை இவர்கள் செஞ்சாங்களோ அப்படிங்கிறத நமக்கு எண்ண தோன்றுது. ஏன்னா கள நிலவரம் அப்படி இல்லை. கள நிலவரம் மிக கடுமையாக என்டிஏக்கு எதிராக அங்கே இருக்குது. அந்த அளவுக்கு மிக மோசமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போது ஏற்கனவே அவங்க செட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு சாதகமாக இந்த கருத்து கணிப்புகள் எடுத்த நிறுவனங்கள் ஒத்து ஊதுகிறதோ அப்படிங்கிறத நமக்கு எண்ண தோன்றுகிறது. ஆனாலும் இது முடிவல்ல. எலெக்ஷன் உண்மையான அந்த எண்ணிக்கை வரும்போது தான் நமக்கு தெரியும் இதில் என்ன நடந்திருக்கிறது, களத்தில் என்ன வாய் இருக்கிறது அப்படிங்கிறது. காங்கிரஸும் அதிகாரப்பூர்வமாக அதைத்தான் சொல்லுகிறது. தேஜஸ்வி யாதவனுடைய கட்சியும் அதைத்தான் சொல்லுகிறது. இந்த கருத்து கணிப்புகளை நாங்கள் நம்ப போவதில்லை. மக்கள் எங்களுக்கு இறங்கி வந்து வாக்களித்திருக்கிறார்கள், மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க அப்படிங்கிறத அவங்க உறுதியாக பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த கொள்ளையர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். அது ஒரு தொடர்கதை. அந்த தொடர்கதைக்கு இன்னும் முற்றுப்புள்ளி வைக்கப்படவில்லை அப்படிங்கிறதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. கடந்த 2020 எலெக்ஷனில் வெறும் 8 சீட்டு வித்தியாசத்தில் தான் இவர்களுடைய ஆட்சி அமைந்தது. அப்போது 2020 8 சீட்டு வித்தியாசம்தான். அதற்கு பிறகு இந்த 20 வருட ஆட்சி காலத்தில் அவர்கள் எந்த அளவுக்கு மோசடிகளை இங்கே வந்து செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது கண்கூடு. ஊழல் கண்கூடு. இங்கே வளர்ச்சி இல்லை, கண்கூடாக மக்களுக்கு தெரிவது. வேலை வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய கண்களிலேயே மண்ணை அள்ளி போடுவார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக நமக்கு முன்னால் இன்னைக்கு இருக்குது. ஆனாலும் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். உண்மையான ரிசல்ட் வந்து வரட்டும். மறுபடியும் நம்ம பேசுவோம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.